ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியாக சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ப்ரெட்டில் தான் செய்ய போகிறோம். நம்ம இதுக்கு ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் வேக வச்ச 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அழகாக துருவி எடுத்துக்கோங்க. ஏன்னா துருவி எடுத்துட்டோம் அப்படின்னா அது சூப்பராக ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதை தோல் உரித்து அதையும் இதே மாதிரி கேரட் துருவுற கட்டையில் துருவி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். கையில் உடச்சி விடுறத விட. பாருங்கள், நல்லா சூப்பராக துருவியாச்சு. இதை வந்து நம்ம எக்கோடு ஆட் பண்ணிக்கலாம். இது எக்கில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. நான் கறி மசாலா கொஞ்சம் போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கூட நினச்சேன் இதை எக்கு போட்டால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி துருவி போட்டால் டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு. ஆனால் சூப்பராக வேறு லெவலில் இருந்தது. டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டை வந்து நம்ம எடுத்து இந்த 4 சைடும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது ஏற்கனவே அது ப்ரௌனாக இருக்கிறது ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதனால தான் நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டஃபிங் எடுத்து இதில் வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கும் எக்கும் போட்டிருக்கிறதுனால இது நல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும். நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டையும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம இப்படி 4ஆக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, பொரிக்கிறதுக்கெல்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட உங்களுக்கு ஸ்பில் ஆகவே இல்லை. நல்லா டைட்டாக அது வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து எக்கு 3 எடுத்திருக்கேன். ஆனால் இது வந்து நிறைய எக்கு தேவைப்படும். நான் ஸ்டார்டிங்கில் 3 மட்டும்தான் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ப்ரெட்டை வந்து நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா நிறைய ஆயில் குடிக்கும். அதனால் நம்ம எக்கில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி தான் போட போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய எண்ணெய் குடிக்காது. ஏன்னா ட்ரை ப்ரெட்டுங்கிறதுனால அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக எண்ணெய் இழுத்துரும். அதுக்காக தான் நாம் இதை பண்ணுறோம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் எக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மைதா மாவில் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம போட்டுடலாம். நம்ம சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணோம் இல்லையா ப்ரெட்டில், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம டிப் பண்ணி எல்லாத்தையுமே டிப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு போட்டு எடுக்க முடியும். பாருங்கள், போட்ட உடனே உங்களுக்கு கலர் மாறிடும். அதனால் ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், மீடியமில் இருந்தால் போதும். எண்ணெய் லைட்டாக காஞ்சிருக்கும் போதே போட்டுருங்க. எண்ணெய் காயாமல் போட்டுட்டிங்கன்னா இது ப்ரெட் வந்து நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக கரிஞ்சிடும். அதனால் நல்லா திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு காஃபியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் செய்யவே காலியாகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நான் ப்ரெட்டில் பண்ணியிருந்த ஸ்நாக் ரெசிபி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எனக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். எனக்கு தெரிஞ்ச ரெசிபியை நான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.